தேவமாறுன்னு சொன்னதுக்காண்டி, தேவமாறு பிறந்ததுக்காண்டி இது வரைக்கும் 24 பேரை கொண்டிருக்கான். 24 பேர் செத்து போயிருக்காங்க எந்த தப்பு பண்ணாம. நீ என்ன ஆளுக்கா அப்படின்னு கேட்டு தேவமாரா வீட்டுல அப்படின்னு சொல்லி அந்த மாடர் மட்டும் 24 மாடர் நான் கணக்கு வச்சிருக்கேன். எல்லா வீட்டுக்கும் போயிருக்கேன், துஷ்டியில கலந்துகிட்டு இருக்கேன், தப்பே பண்ணாம. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கேட்டா நான் குற்ற பரம்பரை, நான் ரவுடி பைய, தேவமாறு தான் ரவுடி பைய, தேவமாறு தான் குற்ற பரம்பரை அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோட தலைவர் தான் அதை பத்தி பேசாரு. குற்ற பரம்பரையை மீண்டும் கொண்டு வரணுமா? குற்ற பரம்பரைனா என்னன்னு தெரியாத மக்கு, குற்ற பரம்பரைனா ஆங்கிலன் வந்து நம்மளால அடக்க முடியல. ஆங்கிலனின் பீரங்கி குண்டுகள் தன் மார்பை இரையாக்கிய கூட்டம், வெள்ளக்கார வரும்போது சண்டை போடுறதும் ஓடல. இப்படி ஒரு இனம் மூர்க்கத்தனமா இருக்கானடா அப்படின்னு சொல்லி இவனை அடக்கணும்னா கைரேக சட்டம், குற்ற பரம்பரை சட்டம் போடணும் தான் போட்டான். நாம குற்ற பரம்பரை சட்டம்னா நம்ம திருடல, நம்ம எவன் ஜங்கிலியும் போய் அக்கல. புரியுதா உங்களுக்கு? குற்ற பரம்பரை சட்டம்னா பெருமை நினைக்கிறேன். ஆங்கிலனை அடக்கின பரம்பரை நம்ம, அதுக்கு தான் குற்ற பரம்பரை போட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இவன் குற்ற பரம்பரை மீண்டும் குற்ற பரம்பரை சட்டம் போட்டுருங்க, அந்த சமுதாயம் தப்பு பண்ணுது. அப்ப இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு.